சிம்ம ராசிக்காரர்களே, இனி வரப்போகும் மாதங்கள் அதிர்ஷ்டமழை பொழியப் போகிறது. கோடீஸ்வரனாவது உறுதி. செல்வங்கள் குவியப் போகிறது. யோகங்கள் மின்னுகிறது. இது ராஜா பிறக்கும் காலம். அதாவது சிம்ம ராசிக்காரர்களின் அதிபதி சூரியன் என்பதால் அவர்கள் பிறந்த நாளை பெருமையின் தொடக்கம். அவர்களின் வாழ்க்கை ஒளி, உற்சாகம், தலைமை, மரியாதை இவை அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கும். அவர்கள் எங்கு சென்றாலும் அனைவரும் அவர்களை கவனிப்பார்கள். அவர்களின் குரல் தன்னம்பிக்கையுடன் ஒலிக்கும். அவர்கள் பிறந்தது ஆட்சி செய்ய, வழிகாட்ட, மக்களை காப்பாற்ற. மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த குழுவிலும் இருந்தாலும் இயற்கையாகவே தலைவராக மாறுவார்கள். அவர்கள் தீர்மானம் வலிமையானது, பார்வை தெளிவானது. மற்றவர்கள் தயங்கும் இடத்தில் அவர்கள் தீர்மானமாக முடிவு எடுப்பார்கள். அவர்களால் குழப்பம் முடிவடையும், நம்பிக்கை பிறக்கும். அவர்கள் குரல் கேட்டால் அமைதி பிறக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் திறமையை முழுமையாக நம்புவார்கள். அவர்கள் மனதில் நான் முடியும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும். தோல்வி வந்தாலும் அதை ஒரு பாடமாக காண்பார்கள். அவர்கள் தோல்வியிலிருந்து வெற்றிக்கான வழியை உருவாக்குவார்கள். அவர்களின் நம்பிக்கை வெற்றியின் பினாமி. அவர்கள் உள்ளத்தில் தெய்வீக அரச குணம் இருக்கும். அவர்கள் பெரிய மனசுக்காரர்கள். சிறிய விஷயங்களை மனதில் வைத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவது அவர்களுடைய இயல்பு. அவர்கள் கொடுக்கும் ஒரு வார்த்தை பலருக்கு உயிர் ஊட்டும். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் தெய்வத்தின் கண்காணிப்பில் இருப்பவர்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் தெய்வம் கை கொடுத்தே வெற்றி தரும். சில நேரங்களில் தெய்வம் அவர்களுக்கு முன்கூட்டியே வழிகாட்டும், கனவுகளையும் தரும். அவர்களின் வாழ்க்கை தெய்வம் எழுதிய பொற்காவியம். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் சமூகத்தில் எப்போதும் பெருமை பெறுவார்கள். அவர்கள் தங்கள் உழைப்பால் பெயர், மரியாதை, புகழ் அனைத்தையும் அடைவார்கள். மக்கள் அவர்களை ஒரு முன்னேற்றத்தின் சின்னம் என்று பாராட்டுவார்கள். அவர்களின் புகழ் சூரியனின் ஒளி போல பரவும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் யாரையும் துன்புறுத்த மாட்டார்கள். அவர்கள் உறவுகளை மதிப்பார்கள், நட்பை காப்பார்கள், அன்பை பகிர்வார்கள். அவர்கள் மனம் கருணையால் நிரம்பியிருக்கும். அவர்கள் பாசம் காயத்தை குணப்படுத்தும் மருந்து. அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தலைமை நிலை அடைவார்கள். அவர்கள் முயற்சி செய்கிற இடத்தில் தானாக அமைப்பு உருவாகும். அவர்கள் பேசும் வார்த்தை ஒரு துறையின் திசையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அவர்கள் உழைப்பு தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்றது. அவர்கள் நிதியில் நிலைத்தன்மை கொண்டவர்கள். அவர்களுக்கு செல்வம், வீடு, வாகனம் ஆகியவை தாமாக வரும். அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல, மதிப்புடன் வாழ்வதற்காக உழைப்பார்கள். அவர்களின் செல்வம் ஆட்சி மனப்பான்மையின் பலன். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த நெருக்கடியிலும் தெய்வம் காப்பாற்றுவார். அவர்களுக்கு எப்போது மறைமுக பாதுகாப்பு வட்டம் இருக்கும். அவர்களின் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தே தீரும். அவர்கள் தெய்வம் விரும்பிய ஆன்மா. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் இதயம் பொன்னாகும். அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள். அவர்களின் அன்பில் பெருமை, பரிவு, பொறுப்பு அனைத்தும் கலந்திருக்கும். அவர்களுடன் வாழ்பவர்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். அவர்களின் அன்பு சூரிய ஒளியைப் போல வெப்பமும் உயிரும் தரும். சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு தூணாக இருப்பார்கள். அவர்கள் பெற்றோர், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் அனைவரையும் காப்பாற்றுவார்கள். அவர்களால் வீடு ஒரு அரச மாளிகை போல் தோன்றும். அவர்களுடைய வீடு எப்போதும் மகிழ்ச்சி, மரியாதை, அமைதி நிறைந்திருக்கும். அவர்களின் இருப்பு குடும்பத்திற்கு தெய்வ ஆசீர்வாதம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிள்ளை யோகம் மிக வலிமையானது. அவர்களின் பிள்ளைகள் அறிவாளி, கலை உணர்வு, தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். பல நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள். அவர்களின் வரிசை தெய்வம் தேர்ந்தெடுத்த தலைமுறை. சிம்ம ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் முதன்மை பிடிப்பவர்கள். அவர்கள் மேலாளர்கள், இயக்குநர்கள், தலைவர்கள், ஆசிரியர்கள் அல்லது அரசாங்க பதவியில் விளங்குவார்கள். அவர்களுடைய குரல் ஒரு குழுவை தூண்டும் சக்தியாகும். அவர்களின் தொழில் தங்கள் நம்பிக்கையின் கையெழுத்து. அவர்கள் வாழ்க்கையில் திடீர் வருமானங்கள் ஏற்படும். வீடு, நிலம், தங்கம், வாகனம் என அனைத்து வசதிகளும் தாமாக வருவதற்கு வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. அவர்கள் பணத்தை காப்பாற்றும் திறன் கொண்டவர்கள். அவர்களின் கையில் பணம் ஒரு ஆசீர்வாதம் போல நிலைத்திருக்கும். மேலும் அவர்களை சுற்றி எப்போதும் நல்ல நண்பர்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் உதவும் மனசுடையவர்கள் என்பதால் சமூகத்தில் பெரிய மரியாதை கிடைக்கும். அவர்களின் பெயர் சொன்னாலே நம்பிக்கை வரும். அவர்களின் முகம் மக்களுக்கு நம்பிக்கையின் அடையாளம். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் தெய்வத்தின் மேல் முழு நம்பிக்கை வைப்பவர்கள். அவர்கள் ஜபம், பூஜை, தியானம் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். அவர்களுக்கு தெய்வம் கனவுகளில் வழிகாட்டும். அவர்களின் நம்பிக்கை தெய்வத்துடன் நேரடி இணைப்பு. சில சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் செல்வம், கல்வி, தொழில் அல்லது குடியேற்றம் அடைவார்கள். அங்கு அவர்களுக்கு உயர்ந்த மரியாதையும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கும். அவர்களின் பாதையில் எல்லைகள் கூட வணங்கும். அவர்களின் உடல் வலிமை மிகுந்தது. சூரிய சக்தி அவர்களை உற்சாகமாக வைத்து
காத்திருக்கும். ஆனால் அவர்கள் ஓய்வை மறந்துவிடாமல் கவனிக்க வேண்டும். அவர்கள் மன அமைதியை காக்கும் போது தெய்வம் அவர்களை நீண்ட ஆயுளுடன் காப்பாற்றுவான். அவர்களின் சிரிப்பு ஆரோக்கியத்தின் அடையாளம். 2026இல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரப்போகிறது. குரு, சனி, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் வளர்ச்சி, புகழ், பெருமை அளிக்கும் வகையில் அமைந்திருக்கும். அவர்களுக்கு அந்த ஆண்டில் தொழிலில் பதவி உயர்வு, வணிக வளர்ச்சி, புதிய வீடு வாங்கும் யோகம், வாகன யோகம் அனைத்தும் சேர்ந்து வரலாம். அதிர்ஷ்டம் வெடிக்கப் போகும் மாதிரியும் நிகழ்ச்சிகள் அந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் பொற்காலம். ஏனென்றால் 2027இல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்களின் வருடம். புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய உறவுகள் உருவாகும். குரு சிம்ம ராசிக்கு திசைப்பலம் கொடுக்கும் நிலையில் இருப்பதால் அவர்களின் கனவுகள் யதார்த்தமாக மாறும். அந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை புதிதாக எழுதும் காலம். 2027-2028 காலத்தில் அவர்களின் தொழில் வாழ்க்கை முழுமையாக உயரும். நீண்ட காலம் முயன்ற ஒரு இலக்கு நிறைவேறும். அவர்கள் தலைவர், இயக்குனர் அல்லது சொந்த வணிகத்தில் உச்சநிலைக்கு செல்வார்கள். அவர்களின் பெயர் ஒரு பிராண்டாக மாறும். 2028இல் சூரியன் சிம்ம ராசியில் மிக வலிமையாக இருப்பதால் அவர்களுக்கு திடீர் வருமானம், முதலீட்டு லாபம், வங்கி வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும். வீடு, நிலம், தங்கம், வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டு. பண அதிர்ஷ்டம் மலை போல் கொட்டும் வருடம் இது. அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாகனம், புதிய இடமாற்றம், குடும்ப மகிழ்ச்சி எல்லாம் ஒன்றாக வந்து சேரும். அவர்கள் வீட்டில் தெய்வ அருள் நிலைக்கும். அவர்களின் வீட்டில் நித்தியமாக சூரிய ஒளி வீசும். 2029இல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெய்வ அருள் மிக வலிமையாக அமையும். அவர்கள் சென்றாலே சிரமங்கள் நீங்கும். கடவுள் அவர்களின் வாயிலாக பேசும் அளவுக்கு ஆன்மீக ஆற்றல் வரும். அவர்களின் வாழ்க்கை தெய்வீக ஒளியில் மூழ்கும். அவர்களின் குடும்ப வாழ்க்கை திடீர் மகிழ்ச்சிகளை பெறும். நீண்ட காலம் காத்திருந்த ஆசைகள் நிறைவேறும். அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பார். அன்பு உறவுகள் அவர்கள் மனதிற்கு வலிமை கொடுக்கும். குறிப்பாக அவர்களின் குழந்தைகள் கல்வி, கலை, தொழில், வெளிநாட்டு வாய்ப்புகளில் மிகுந்த வெற்றி பெறுவார்கள். சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிள்ளை பிறக்கும் யோகம் கூட ஏற்படும். அவர்களின் பிள்ளைகள் தெய்வம் தரும் பெருமை. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். பெரிய பொறுப்புகள் தேடி வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள், வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலம். எதிர்பார்த்த இடங்களில் புதிய கடன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கும். தொழிலில் விரிவாக்கம் செய்வீர்கள். கனடா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது. அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வைட்டமின், கால்சியம் குறைபாடு, கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும். அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள், உடையும் நண்பர்கள், நெருங்கிய உறவினருடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே வீண் விவாதத்தை தவிர்த்துவிட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இரவு நேர பயணம், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பதற்றம், கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும். செம்பு பாத்திரம், கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது ஏற்றம் தரும். அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் இனிவரும் மாதங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ண நோய்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சிரங்கு, தோல் பிரச்சனை, கட்டி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் தோள்பட்ட வலி போன்றவற்றில் கவனம் தேவை. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தண்ணீர் குடிக்காவிட்டால் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக பாதிப்புகள் ஏற்படும். பெண்கள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். கணவன், மனைவி இருவரும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இணக்கமாகவும் சுமூகமாகவும் செல்வதும் நல்லது. உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதே சமயம் மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கையெழுத்து போடும் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. அரசு துறை அதிகாரிகள் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் செய்யாத பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறிது காலம் ஏற்படும். அனைத்து விஷயங்களிலும் பொறுமையாக செல்வது நல்லது. இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும். பெற்றோர், பெரியோர் உங்களை தாங்கி நின்று உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுப்பார்கள். அதே போல 24 வயதான சிம்ம ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும். காதல், கணவன், மனைவி என எந்த ஒரு உறவானாலும் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து முடித்து கொள்வதும் நல்லது.
உறவினர்கள் நண்பர்கள் விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் சிறிது இணக்கமாக செல்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். விநாயகர் வழிபாடு துர்க்கை வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் கோபப்படுவது உணர்ச்சி வசப்படும் விஷயங்களில் மட்டும் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். ஏனென்றால் சிம்மராசிக்காரர்கள் கட்டாயமாக உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உதவி செய்பவர்களை கேலி செய்வது தவறாக பேசுவது போன்றவற்றை செய்தால் அஷ்டமத்தில் இருக்கும் சனியால் பாதிப்புகள் வரும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கனிவான வார்த்தைகளை பேசுவது அதைவிட நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டதற்கு என நிற்பவர்கள் மீது கோபம் வன்மம் கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது. சிறிய வாக்குவாதங்கள் கோபங்கள் கூட சூரியன் நீச்சமாக இருப்பதால் உங்களுக்கு உதவி செய்பவர்களை நீங்கள் உதறித்தள்ளும் சூழ்நிலை ஏற்படும். அதனை எல்லோரும் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்களுக்கு உதவி செய்பவர்களை அரவணைத்துக் கொள்வதும் நல்லது. தவறே அவர்கள் மேலிருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் அதைவிட நல்லது. தொழிலில் ஏற்றம் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும். பணவரவு உண்டாகும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். இன்டீரியர் வேலைகளை வீட்டில் செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முதலீடுகளுக்கு தயாராகி கொள்வது நல்லது. பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். கால்வலி முதுகுவலி ஒற்றை தலைவலி அலர்ஜி போன்ற விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தோஷங்களும் அனுகூலத்தையும் மகிழ்ச்சிகளையும் தரும். பணவரவு உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும். தொழில்களில் அடுத்த கட்ட வளர்ச்சியை சந்திக்கும் நேரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறும் யோகம் ஏற்படும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு தீயின் ஒளி எரிகிறது. அவர்கள் வெளியே அமைதியாக தோன்றினாலும் உள்ளே தீர்க்கமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு இலக்கு வைத்தால் அதை அடையும் வரை நிம்மதி இருக்காது. அவர்களின் சிந்தனை சோதர உலகத்தில் மிக வலிமையான சக்தி. சிம்ம ராசிக்காரர்களை எதிர்க்கும் நபர் எப்போதும் தானே தோல்வி அடைவார். ஏனென்றால் அவர்களை சூரியன் தானே காக்கிறார். எதிரிகள் திட்டமிட்டாலும் கடைசியில் அதே வழி அவர்களுக்கே வெற்றி தரும். அவர்களின் வலிமை நியாயம் இருக்கும் இடத்தில் தெய்வம் நிற்கும் என்பதே. சிம்ம ராசி சூரியனின் ஆட்சி. அதனால் இவர்களிடம் சூரிய சக்தி நிறைந்திருக்கும். அவர்கள் செய்யும் தியானம் சூரிய நமஸ்காரம். ஓம் கிரம் கிரீம் கிரௌம் சக சூர்யாய நம எனும் மந்திரம் அவர்களுக்கு பேராற்றலை தரும். இந்த மந்திரம் அவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி குரு இருவரும் பெரும்பாலும் வாழ்க்கையின் நடுக்காலத்தில் அதிர்ஷ்டத்தை திறக்கிறார்கள். சனி அவர்கள் உழைப்பை சோதிக்கும். குரு அவர்கள் முயற்சிக்கு பலன் தரும். இருவரும் இணைந்த காலம் இவர்களுக்கு ராஜயோகம் உறுதி. அதுதான் சிம்ம ராசியின் மறைந்த மரகத ரகசியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. இந்த எண்களில் தொடங்கும் நாட்கள் வீட்டின் எண் வாகன எண் அல்லது தேதிகள் இவர்களுக்கு நன்மை தரும். இந்த எண்கள் இவர்களுக்கு வெற்றி கதவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இவர்களின் மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாள். அன்று தெய்வ வழிபாடு புதிய தொடக்கம் வணிக ஆரம்பம் முதலீடு எல்லாம் மிகச்சிறப்பாக அமையும். அதோடு புதன்கிழமையும் சிறிய வெற்றிகளை தரும் நாள். ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசிக்காரர்களின் ராஜ நாள். அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்டக்கல் மாணிக்கம். மாணிக்கத்தை சூரியனுக்கு அர்ப்பணித்ததன் பின் அணிந்தால் வாழ்க்கை மின்னும். இது சிம்மராசிக்காரர்களின் தெய்வ ஆடை. அவர்கள் மனதில் மிக ஆழமான ஆன்மீக அறிவு இருக்கும். அவர்களிடம் தெய்வீக குரல் கனவு வழி தீர்க்க தரிசனம் நம்பிக்கையால் அதிசயம் செய்வது போன்ற திறன்கள் தோன்றும். அவர்களின் ஆன்மா சூரியனின் பிரதிபலிப்பு. மேலும் சிம்மராசிக்காரர்கள் நான் நம்பினால் உலகம் நம்பும் என்ற மனப்பாங்கில் இருப்பார்கள். அவர்கள் சிரமங்களை சிரித்தபடி கடந்து செல்வார்கள். அவர்களின் தத்துவம் பயம் இல்லை நம்பிக்கைதான் என் ஆடை. வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அவர்கள் சுருங்க மாட்டார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்டாலும் மீண்டும் எழுவார்கள். அதுவே சிம்மத்தின் வலிமை. வயதின் கடைசி பாதையில் அவர்களுக்கு மிகுந்த செல்வம் புகழ் அமைதி தெய்வ அருள் அனைத்தும் சேரும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை முடிவில் ராஜயோகம் முழுமையாக வெளிப்படும். அது மட்டுமில்லாமல் இனிவரும் ஆண்டுகளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறுபிடிப்பை ஒத்த வெற்றிகள் ஏற்படும். முன்னே சென்ற முயற்சிகள் பலனாகி புதிய வாய்ப்புகள் திறக்கும். தொழில் வணிகம் அரசியல் கலை எந்த துறையிலும் இவர்களின் பெயர் புதிய உயரம் அடையும். அந்த ஆண்டுகள் சிம்ம ராசிக்காரர்களின் மறுபிறப்பு காலம். 2033க்கு பிறகும் சிம்ம ராசிக்காரர்களின் ராஜயோகம் மேலும் வலுப்படும். அவர்கள் கட்டிய நிலைமை பல தலைமுறைக்கும் அடிப்படையாகும். சூரியன் அவர்களுக்கு மனிதர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் நிலை அளிக்கும். அவர்களின் பெயர் வரலாற்றில் பொற்காலமாக பதிவு
முடிவு ஆகும். மேலும் இந்த காலத்தில் அவர்கள் தங்களின் வாழ்க்கை கனவை நிறைவேற்றுவார்கள். புத்தகம் எழுதுவது, நிறுவனம் தொடங்குவது, ஒரு பெரும் பதவி அடைவது அல்லது தங்கள் துறையில் லெஜண்டாக மாறுவது, இவையெல்லாம் சாத்தியம். அவர்கள் செய்த ஒரு செயல் பலரை ஊக்குவிக்கும். அடுத்ததாக அவர்களுக்கு மிக வலிமையான ஆன்மீக அனுபவங்கள் வரலாம். கனவில் தெய்வத்தின் வழிகாட்டல், எந்திர மந்திர ஆசிர்வாதம் அல்லது தெய்வ தீர்க்க தரிசனம் பெறலாம். அவர்களின் உள்ளம் தெய்வத்தோடு நேரடி இணைப்பு. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் பேரதிர்ஷ்டம் வரும். அவர்களின் பிள்ளைகள் பெரிய பதவி, வெளிநாட்டு வெற்றி, கல்வி, புகழ் போன்றவற்றை அடைவார்கள். பிள்ளைகள் தெய்வ சக்தியுடன் பிறப்பார்கள். அவர்கள் வீட்டில் மங்கள ஒளி நிலைக்கும். அவர்களின் சந்ததி சிம்மத்தின் பெருமையை தொடரும் தலைமுறை. ஒரு குரு கிரகம் துலாம் மற்றும் விருச்சிகம் வழியாக சிம்மராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி யோகம் தரும். அந்த காலத்தில் நிதி முன்னேற்றம், சமூக உயர்வு மற்றும் புதிய நிலம் வாங்கும் வாய்ப்பு அதிகம். அந்த காலம் சிம்மராசிக்காரர்களின் தங்க பருவம். அதிலும் முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் சூரியன், முருகன், நரசிம்மர், துர்க்கை ஆகிய தெய்வங்களை வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வது அனைத்தையும் நேராக மாற்றும். அதோடு ஆறுமுகன் மந்திரம், ஓம் சரவண பவ ஜபம் அவர்களுக்கு விசேஷ பலன் தரும். தெய்வம் இவர்களின் வழியாக உலகை ஒளியூட்டும். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையில் உச்சத்தை அடைந்திருப்பார்கள். அவர்களின் பெயர் தலைமுறைகள் வரை சொல்லப்படும். அவர்களின் செல்வம், புகழ், தெய்வ அருள் அனைத்தும் நிலையானது. அவர்களின் வாழ்க்கை சூரியன் மறையாது என்ற சத்தியம் போல. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை என்பதே மிகப்பெரிய ஆயுதம். அவர்கள் தங்களை நம்பிய தருணம் முதல் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். பெரிய இடர்பாடுகள் கூட அவர்களின் தைரியத்தை சோதிக்க முடியாது. அவர்களின் வெற்றிக்காக முதல் கீழ் தன்னம்பிக்கை. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 15, 24 வயது, 33, 42, 51, 60 வயதுகளில் பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். அந்த வயதுகளில் அவர்களுக்கு புதிதாக பிறந்தது போன்ற சக்தி வரும். குரு, சூரியன், புதன் இணையும் ஆண்டுகளில் இவர்களுக்கு அதிசய வளர்ச்சி ஏற்படும். ஒவ்வொரு 9 ஆண்டும் இவர்களின் அதிர்ஷ்ட சுழற்சி தொடங்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசியை சூரியன் ஆள்கிறான். ஆனால் புதன், குரு, சனி இவர்களின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். சனி இவர்களை உழைக்க வைக்கும். குரு ஆசிர்வாதம் தருவான். புதன் அறிவு அளிப்பான். மூன்றும் சேரும் நேரம் இவர்களுக்கு ராஜயோகம் தரும். அந்த சமயம் விதி கூட இவர்களை வணங்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் கிராம் கிரீம் ஸ்ரம் நமகே நம பகத சூரிய நாராயண. இதை காலை சூரியன் உதய நேரத்தில் 12 முறை ஜபித்தால் அவர்களின் காந்த ஆற்றல் பல மடங்காகும். இந்த மந்திரம் அவர்களை உலகம் அறிய வைக்கும் ஒளியாக மாற்றும். மேலும் சிம்மராசிக்காரர்கள் வாரம் ஒருமுறை சூரியனை நோக்கி அர்க்கயம் வலிக்க வேண்டும். அதோடு சிவபெருமான், முருகன், நரசிம்மர் ஆகிய தெய்வங்களுக்கு பூஜை செய்வது சிறந்தது. சிவாலயத்தில் தங்க நகை அர்ப்பணம் அல்லது அன்னதானம் செய்வது பாவங்களை நீக்கும். தெய்வ வழிபாடு இவர்களின் விதியை மறுபடியும் எழுதும். மேலும் அவர்கள் எப்போதும் இயக்கத்தில் இருப்பார்கள். அதனால் மன அமைதி குறையலாம். தியானம், யோகா, மந்திர ஜபம் ஆகியவை இவர்களுக்கு பெரும் ஆதரவாகும். தினமும் 5 நிமிடங்கள் சூரியனை நோக்கி மூச்சை நிதானமாக இழுப்பது போதும். ஆவி சுத்தமாகவும். அவர்களின் அமைதி அவர்களின் மிகப்பெரிய வலிமை. சிம்மராசிக்காரர்களுக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசைகள் மிக புனிதமானவை. அந்த திசையில் செய்யும் வேலைகள், தொடக்கங்கள், வீட்டு நுழைவு எல்லாம் மிகச்சிறப்பாக அமையும். அவர்களுக்கு அந்த தசைகள் சூரியனின் ஒளி கொண்டு வரும் வழிகள். அந்த திசையில் நடக்கும் அடிகள் வெற்றியின் அடிகள். சிம்மராசிக்காரர்கள் தங்களுக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் வாழ்வார்கள். அவர்கள் ஒரு சமூக ஒளி. தங்கள் செயலால் பிறரை எழுப்புவார்கள். அவர்களின் இருப்பு பலருக்கு ஊக்கம். அவர்கள் வந்த இடம் இருளிலிருந்து கூட ஒளியாக மாறிவிடும். சிம்மராசிக்காரர்கள் வாழ்நாளின் இறுதியில் தங்கள் பயணத்தை திரும்பி பார்த்தால் அவர்களுக்கு பெருமை மட்டுமே தோன்றும். அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒளி, அவர்களின் பெயர், அவர்களின் தெய்வ அருள் எப்போதும் நிலைத்திருக்கும். அவர்களின் வாழ்க்கை சூரியன் மறைவதில்லை என்ற சத்தியத்தின் சின்னம். இதற்கு உதாரணமாக சிம்ம ராசிக்காரர்கள் பிறரின் கீழ் வேலை செய்யும் மனப்பான்மை இல்லாதவர்கள். அவர்கள் தாங்களே தலைவராக இருப்பதை விரும்புவார்கள். அதனால் அரசியல், நிர்வாகம், கல்வித்துறை, திரைப்படம், மீடியா, தொழில் முனைவோர், சுயதொழில் அல்லது தலைமை பொறுப்பு இவையெல்லாம் இவர்களுக்கே பொருந்தும். அவர்கள் இருக்கும் இடத்தில் நடத்தை, ராஜபாணி, செயலில் ஒளி, முடிவில் வெற்றி என்பதே நிலைமை. சிம்ம ராசிக்காரர் வேலை செய்வதில்லை, வழிநடத்துவார். சிம்ம ராசிக்காரர்கள் காதலிலும் திருமணத்திலும் மிகுந்த தீவிரம் கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கை துணையை ஒரு நண்பனாகவும் பக்தராகவும் பார்க்கிறார்கள். சிம்மத்திற்கு பொருத்தமான ராசிகள் மேசம், தனுசு, மிதுனம், துலாம், மீனம். இவர்கள் வாழ்க்கையில் திருமணம் ஒரு திருப்புமுனை. அங்கேதான் அதிர்ஷ்டம் பெருகும். அன்பால் தொடங்கும் திருமணம் அதிர்ஷ்டமாக முடியும்.
அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேசம், மிதுனம், துலாம், தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள். இந்த ராசிகள் சேரும்போது பெரிய யோசனைகள், புதுமைகள், கூட்டு திட்டங்கள் வெற்றி பெறும். அவர்களின் ஆற்றல் ஒன்றாகும் போது உலகமே கை கொடுக்க தொடங்கும். நண்பர் ராசிகள் சிம்மத்தின் சூரியனுக்கு கூடுதல் ஒளி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரிஷபம், விருச்சிகம், கும்பம் ஆகிய ராசிக்காருடன் சில நேரங்களில் முரண்பாடுகள் உருவாகலாம். இவர்கள் சிம்மத்தின் தன்னம்பிக்கையை சோதிப்பவர்கள். ஆனால் சிம்மம் ஒருமுறை அமைதியாக நிற்கும் போது எதிரியும் தலையணை போடும் நிலை வரும். எதிரி ராசிகள் சிம்மத்தின் தீயை மேலும் பிரகாசமாக்கும் கருப்பு நிலா. அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தீயின் பயணம். அவர்கள் சோதனைகளில் எரிந்துதான் தங்கம் போல் மின்னுவார்கள். பிறரின் குறை கூறலை அவர்கள் சகிப்பார்கள். ஆனால் தங்கம் மன உறுதியை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தோல்வி என்றால் அதிலிருந்து பிறக்கும் புதிய வெற்றி. அவர்களின் விதி சோதனைக்கு பின் வெற்றியின் சிம்மாசனம். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.